நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்ன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிங் எஜுகேஷன். ஸோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா C3303 வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பாருங்க, நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அந்த பேப்பரில் வந்து மேக்ஸிமம் 6 மார்க் 7 மார்க் அப்படி தான் கேட்பாங்க. டேரக்ட் 13 மார்க் கம்மியாக தான் வரும். அந்த பேப்பரில் வந்து டயக்ராம் வந்து அதிகமாக வரையணும், தியரியுமே நிறையா எழுதினா தான் வந்து பாஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? கரெக்டாக எழுதணும். ஸோ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கொஷின் வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் வாட்டர். இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் வாட்டரில் வந்து மொத்தம் 3 இருக்குது. ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பேக்டோரிஜிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி 3 இம்ப்யூரிட்டிஸையும் படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். 15 மார்க்கில் வந்து ஃபிசிக்கல் பயாலஜிக்கல் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து வாட்டர் போரிங் டிசீஸ். வாட்டர்னால என்ன டிசீஸ் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி இருக்கும். இது ஒரு 7 மார்க். மேக்ஸிமம் அரியரில் வந்து 7 மார்க்கில் ஏற்றிருக்காங்க. கரண்ட் கொஷின் 2 மார்க்கில் தான் மேக்ஸிமம் வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து இன்டேக் ஆஃப் வாட்டர். இன்டேக்கில் வந்து ரிவர் இன்டேக், கேனல் இன்டேக், 2 இன்டேக் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. டயக்ராம் வந்து வரும். இந்த கொஸ்டின் வந்து டயக்ராம் நல்லா வரையணும். யூனிட் 1 ஓவர். யூனிட் 2 வாட்டர் ட்ரீட்மெண்ட். அண்ட் இந்த யூனிட்டில் வந்து ஃபில்டர்ஸ், சாண்ட் ஃபில்டர்ஸ்லேயே 2 சாண்ட் ஃபில்டர் இருக்குது. ரேப்பிட் சாண்ட் ஃபில்டர், ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி 2 சாண்ட் ஃபில்டரையும் பார்த்துக்கோங்க. அடுத்து டிஸ்இன்ஃபெக்ஷன், இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், டிஸ்இன்ஃபெக்ஷன். அடுத்து ரிமூவல் ஆஃப் அயன் அண்ட் மேங்கனீஸ், டீஃப்ளோரேஷன். மொத்தம் 4 கொஷின் சொல்லியிருக்கேன். இந்த 4 கொஷின் படித்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொஷின் எழுதிடலாம். மேக்ஸிமம் வந்து இந்த பேப்பரில் வந்து கெஸ் பண்ண முடியாது இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் நிறையா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு டயக்ராம் கிடையாது, மெத்தட்ஸ் ஃபுல்லாக வரும், மைனர் மெத்தட்ஸ் சொல்லி. அண்ட் ரிமூவல் ஆஃப் அயன் அண்ட் மேங்கனீஸ்க்கு டயக்ராம் கிடையாது. சாண்ட் ஃபில்டர்ஸ்க்கு டயக்ராம் இருக்குது, டீஃப்ளோரேஷனுக்கு டயக்ராம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேண்டியது வந்து யூனிட் 3. யூனிட் 3ல் வந்து முக்கியமான கொஷின்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் லேவ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு ஒரு டாபிக். அந்த லேவ் டிஸ்ட்ரிபியூஷனில் 4 இருக்குது, ஓகேவா? 4 டைப்ஸும் பார்த்துக்கோ. 4க்குமே டயக்ராம் இருக்குது. கொஞ்சம் பெரிய பெரிய டயக்ராமாக தான் வரும், ஓகேவா? எல்லா டயக்ராம் தெளிவாக பார்த்துங்க. டயக்ராம் கரெக்டாக நீங்கள் வரைஞ்சால் தான் பேப்பரில் பாஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அடுத்த கொஷின் வந்து லீக் டிடெக்ஷன். இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் தான் சொல்லலாம், ஓகேவா? லீக் டிடெக்ஷன் இதுவுமே அடிக்கடி வந்து அரியர் கொஷின் பேப்பரில் மேக்ஸிமம் கேட்பாங்க. இந்த தேர்ட் இன்டூ எக்ஸையும் க்ரியேட்டிவாக நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து வந்து ஹவுஸ் சர்வீஸ் கனெக்ஷன். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மேக்ஸிமம் 7 மார்க்கில் தான் கேட்பாங்க. 13 மார்க்கில் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 7 மார்க் 2 மார்க் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.